மதுரையில் என் ஊர் என் கனவு 2030 என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய சாலமன் பாப்பையா, வைகை ஆறு இல்லை என்றால் மதுரை உருவாகி இருக்காது என்றார். வைகை ஆற்றில் நடைபெறும் மணல் சுரண்டல் குறித்தும் கவலை தெரிவித்தார். வைகை ஆறு இல்லை அப்படின்னா மதுரை உருவாகி இருக்க முடியாது. ஆனா ரொம்ப ரொம்ப அபலட்சணமாக கிடக்கிற இடம் வைகை ஆறு தான். சாயங்காலம் ஒரு 8 மணி 6 மணி 7 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வைகையின் இரு கரைகளில் ஆட்கள் உட்கார்ந்துட்டு அங்கே என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்த புறம் மாற்றணும். அப்படி மாற்றணும் அப்படின்னு சொன்னால் வைகை சமப்படுத்தணும். ஏன்னா மண்ணை பூரா கொண்டுட்டு போயிட்டோம். இனி மண் சேரும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இல்லை. வரக்கூடிய மண்ணையே வழியிலே மறிச்சு எடுத்தாங்க எடுத்துக்கிடுவாங்க. அப்படின்னா என்ன செய்யறது? இப்போ குறைந்தபட்சம் அதை சமப்படுத்தலாம். சமப்படுத்துறது மட்டுமல்ல, தண்ணீர் இருக்கிற மாதிரி ஏதாவது செய்ய முடியுமா? மதுரைக்கு அழகு தர்ற மாதிரி நீர் நிறைந்த ஒரு தேம்ஸ் நதிக்கரை போய், நான் தேம்ஸ் போயிருந்த போது லண்டன்ல பார்த்தேன். அங்கே தண்ணீர் எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கு. அமெரிக்க மாநகரத்தில் நீர் இல்லாத ஆறே கிடையாது. இங்கே நம்ம ஊரில் நீர் இல்லாத ஆறாகவே ஆக்கி வச்சிருக்கோம். அந்த மாரியம்மன் கூடத்தில் நான் பார்த்தது, கடைகளில் சாப்பிட்றாங்க. மாலை பொழுதுல சாப்பிட்டுட்டு கையை அப்படி இப்படி துடைக்கிறாங்க. அந்த பேப்பர் அங்கங்கே போட்டுறாங்க. உங்களுக்கு பேப்பர் பறந்து போய் அந்த தெப்பக்குளத்தில் போய் விழுந்துருக்கு. அப்படி விழுந்துட்டுன்னு சொன்னால் தெப்பக்குளம் அநேகமாக கெட்டு போயிடும். உடனே வரைக்கும் அதுவும் இந்த வாய்க்கால்கள் மாதிரி ஆயிடும். அதனால் அதையும் கவனிப்பதற்கு ஒரு ஏற்பாடு செய்யணும். மீனாட்சி அம்மன் கோவிலில் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்குவதை சுட்டிக்காட்டிய சாலமன் பாப்பையா, மதுரை மாநகரின் மையமான மீனாட்சி அம்மன் கோவிலில் தண்ணீர் தேங்கி நின்றால் அந்த கட்டிடம் என்ன ஆகும் என வேதனையுடன் கேள்வி எழுப்பினார். இந்த மதுரை உயிரோடு இருக்குன்னு சொன்னா அதுக்கு அடிப்படை காரணம் மீனாட்சி திருக்கோயில் தான். மீனாட்சி திருக்கோயில் இருக்கிறதுனால தான் மதுரை அழகு பெற்றிருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு சேதம் வந்துட்டதுன்னு சொன்னா மதுரை கதை முடிஞ்சு போயிடும். அதனால மீனாட்சி திருக்கோயிலை அழகுபடுத்தணும். கோரிப்பாளையம் தர்கா, கிறிஸ்தவங்களுக்கு நம்ம செயின்ட் மேரிஸ் ஹைஸ்கூல் பார்த்தீங்களா, அந்த திருக்கோயில். இந்த 3 இடமும் ரொம்ப முக்கியமான இடங்கள். இந்த 3ஐயும் நம்ம மையப்படுத்திக்கிறது தான் நல்லது. மதுரையின் பேருந்து நிலையங்கள் சத்திரம் சாவடி போல மாறிவிட்டதாகவும், மழைக்காலங்களில் 4 புறமும் தண்ணீர் வந்து தேங்குவதாகவும் சாலமன் பாப்பையா கூறினார். நம்ம பேருந்து நிலையம் இருக்கு பாருங்க, மதுரையிலே சைத்தான். மதுரைக்கு ஒரு பெரிய ஆபத்தான இடம் அப்படின்னா மதுரை பேருந்து நிலையம் தான். ஏன்னா அங்கே ஏற்கனவே தெரியும், ஒரு 4-5 பக்கத்துல இருந்து தண்ணி வந்து அங்கே குவி ஒன்று தெரியும். என்னென்னமோ ஸ்மார்ட் சிட்டின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. நான்லாம் நினைச்சேன் நிச்சயமா பதிரும்னு. அது 8 வருஷம் மூடி கிடக்கு. அந்த இது இருக்க பேருந்து நிலையம் முன்னாடியாவது அழகா இருந்துச்சியா, இப்ப பார்க்க போனோம்னா ஏதோ சத்தனஞ்சாவடி மாதிரி இருக்காது. எவ்வளவு கணப்படுத்த அதில் போட்டிருந்தாலும் எனக்கு தெரியல. ஆனா அவ்வளவு மூடி கிடக்கு. சாலைகள் தரமற்ற முறையில் அமைப்பது, மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் என அடுக்கடுக்காக தனது மனதில் இருந்த ஆதங்கங்களை எல்லாம் அமைச்சர் மூர்த்தி முன்பு சாலமன் பாப்பையா கொட்டி தீர்த்தார். வீதிகளில் மீனாட்சி கோயிலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு வருவேன், பெரிய பஸ்ஸு ஜனங்களை ஏற்றிக்கிட்டு. அந்த பஸ்ஸு வரும்போது அது வர்றதுக்கு முன்னாடியும் கூட்டம் நிற்கும், அதுக்கு பின்னாடியும் ஜனங்கள் நிற்பாங்க. வீதி இல்லையா, தார் ரோடுன்னு சொல்லி அப்புறம் ஒன்று வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, என்னையே அது அநேகமாக வெள்ளக்கார காலத்தில் 3/4 அடி தோண்டுவாயா. 3/4 அடி தோண்டி அதை காய போட்டு அதில் கல், செம்மண், மண், சரலையெல்லாம் போட்டு அடித்து அதுக்கு மேலே தார் ஊற்றுவான். இப்போ ராத்திரியோட ராத்திரியா முடியுது. நல்லதுதான், ஒரு வகைக்கு நல்லதுதான், சீக்கிரம் முடியுது.
இதையடுத்து பேசிய அமைச்சர் மூர்த்தி தாம் மனதில் நினைத்திருந்ததையெல்லாம் சாலமன் பாப்பையா கூறிவிட்டதாகவும் மீனாட்சியம்மன் கோவிலும் அதைத் தொடர்ந்து வைகை ஆறும் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். நம் மனசுல என்னெல்லாம் நினைச்சனோ அத்தனையும் ஐயா சொல்லிட்டாங்க. அதுதான் உண்மை. ஐயா சொன்ன அத்தனையும் நடத்தக்கூடியதற்கு நடப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறதுல என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஐயா சொன்னா மதுரை நினைச்சா எதனால முடியும், மதுரைக்காரன் நினைச்சா நடக்காத ஒண்ணுமே இருக்காதுன்னு வெளியே சொல்லிக்குவாங்க. அது நிச்சயமாக நடக்கும்ங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.